முதலாவது இந்த பாடம் வந்து பொருள் உரைத்தல் என்ற பாடம். அதாவது இதுல வந்து 3-4 பிக்சர் தந்திருப்பாங்க. அந்த பிக்சருக்கு பொருத்தமான ஆன்சரை நாம தெரிவு செய்யணும். அப்ப பொருத்தமான ஆன்சருங்கக்குள்ள மேல வந்து கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்குதோ அந்த கேள்விக்கு தான் நம்ம சரியான விட கொடுக்கணும். சில டைம்ல வந்து 3 படம் தந்து விட்டு முறையே ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா, முதலாவது படம் உதாரணத்துக்கு காகம் இருந்துச்சுண்டா, 2வது படம் வந்துட்டு பூனை இருந்துச்சுண்டா, அடுத்தது வந்து இன்னொரு படம் வந்துட்டு நாய் இருந்துச்சுண்டா, இப்போ ஒன்றுக்கும் உரிய ஆன்சர் என்னன்னு முறையே என்று கேட்கப்பட்ட முதலாவது காகத்தை சொல்றாங்க. தரப்படுற விட எதுண்டா முதலாவது காகத்தை, அடுத்தது 2வது தர விட வந்துட்டு பூனைக்குரியது, 3வது வந்து நாய்க்குரியது. இப்படி ஓர்டருக்கு வரும். நம்ம வந்து கேள்விகள் வரக்குள்ள பார்ப்போம். இப்ப நம்ம முதலாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா, யாருக்காச்சும் விளங்காம இருக்குதா பேசுற விலங்குன்னு சொன்னா உங்களோட வீடியோ நீங்க காட்டினீங்கன்னா எனக்கு விளங்கும். யாருக்கு பேசுற விலங்குகள் யாருக்கும் அப்படி விளங்காம இருக்குதா? ரைட், ஓகே, எல்லாருக்கும் விளங்குது. சரி, ஏன்னாண்டா இப்ப வந்துட்டு கதைக்குள்ள டிஸ்டர்ப் அரைக்குமேன்றதுக்காக வேண்டிதான் மைக் எல்லாரையும் நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதால யாருக்காச்சும் பிரச்சனை சொன்னா கையை வந்து காட்டினீங்கன்னு சொன்னா எனக்கு விளங்கும். அப்ப யாருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிப்பட்டு இப்ப நான் வந்துட்டு இப்ப முதலாவது கேள்விக்கு போறேன். பின்வரும் சொற்தொகுதிகளுக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. இப்ப முதலாவது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மேல படம் தந்தை படிக்கு சரியா. பின்வரும் சொற்தொகுதிகளுக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. இப்ப சொற்தொகுதி என்று சொன்னா இந்த இருக்கிற இரவோ, பறத்தல், முளையூட்டி, இது எல்லாத்துக்கும் சரியா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி வரும். ஒரு கேள்வியும் நம்ம வாசிக்கணும். இப்ப வந்து இந்த எல்லாத்துக்கும் பொதுவா ஒன்று வரும். தரப்பட்ட 4 விட தந்திருக்காங்க. அந்த விடையில ஏதாவது ஒன்றுதான் அதுக்கு மெச் ஆகும், எல்லாம் மெச் ஆகாது. அப்ப பொருத்தமான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. அப்ப முதலாவதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன நான் இந்த இதுக்குரிய ஆன்சரை நீங்க செய்து வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நீங்க அப்படி செய்து பார்த்திருப்பீங்க. அப்ப செய்து பார்த்தாக்கல்ல இப்ப நான் கேட்க போறேன் யார்கிட்டன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஒவ்வொரு ஆக்களை நான் கேள்வி கேட்பேன். இப்ப நீங்க ஜசி ஜரஸ்வின் உங்களோட மைக் ஆன் பண்றேன். முதலாவது கேள்விக்குரிய ஆன்சரை சொல்லுங்க. 3வது விட. 3வது. ஏன் 3வது எடுத்தீங்க? ஏனென்றா அது இரவுல செய்யறது, அது பறக்க, அது முளையூட்டியும். வெரி குட். இதுல முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னா இரவு வானத்துல சரியா, இரவுலன்னு சொன்னா இரவையில் எது செய்யறதுல இந்த ஆந்தையும் வரும், இந்த அரிக்கிற வௌவாலும் வரும். ஆந்தையும் வரும், இந்த அரிக்கிற வௌவாலும் வரும் இரவையில் எது செய்யறதுல. மற்றது வராது. அடுத்தது பறத்தல் வந்து 4ம் வரும் பறத்தல். அடுத்தது முளையூட்டி. இந்த தரப்பட்டத்துல முளையூட்டி என்று சொல்லி சொன்னா அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது முளையூட்டி இல்லை. சரியா. முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது ஒன்றுமே வந்துட்டு முளையூட்டி இல்லை. இப்ப குட்டி ஈண்டு பால் கொடுக்கறதுதான் வந்துட்டு முளையூட்டிகள். உதாரணத்துக்கு இதுல வந்துட்டு பறவைகள்ல முளையூட்டி எதுன்னு சொன்னா வௌவால். ஆடு மாடெல்லாம் வந்துட்டு முளையூட்டி. ஆனா பறவைகள்ல ஒரே ஒரு இதான் இருக்குது, அது வந்துட்டு வௌவால் தான். ஆகவே மிக பொருத்தமானது 3 சொல்லுலையும் மிக பொருத்தமானது என்னன்னு சொன்னா வௌவால். இப்ப அவர் சொன்னது வெரி குட். ரைட். அடுத்த இன்னொரு அடுத்த கேள்வி, 2வது கேள்வி. 2வது கேள்விய ஆகிஃப் சொல்லுமா? 2வது கேள்விக்கான விடை என்ன விட? ரெண்டாவது கேள்விக்கான விடை ஆகிஃப். ரைட்.
லிபிகா. ரெண்டாவதுக்கான விடையை சொல்லுங்க. மைக் ஆன் பண்றதுக்கு போட்டீங்க. மூன்றாவது சார். தந்திரம், உயிரி, அனைத்து முன்னி, எது வரும்? மூன்றாவது. அக்ஷத், எது வரும்? முதலாவது சார். முதலாவது சார். தந்திரம், உயிரி, அனைத்து முன்னி. ஏற்கனவே இந்த கேள்வி பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஆன்சர் எடுத்திருப்பீங்க. பார்க்காதாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சரி, சைனப்ரிதா, என்ன ஆன்சர் வரும்? முதலாவது சார். எத்தனையாவது? முதலாவது சார். முதலாவது. ரைட், பாப்போம். முதலாவதுங்கிறது பிழையான ஆன்சர். ரைட், இப்ப என்ன விடைன்னு சொன்னா தந்திரம். இப்படிதான் நம்ம செக் பண்ணி பாக்குறோம். தந்திரம், தந்திரம் வந்துட்டு இது என்ன உருவம்டா? இது நரி. சரி, அப்ப தந்திரத்துக்கு நரி சரி. அடுத்தது தந்திரத்துக்கும் காகம் சரி. தந்திரம் செய்யக்கூடியால் காகமும் இருக்கு. சரியா? ரைட். பூனைக்கும் நாய்க்கும் வந்து தந்திரம்ங்கிறது இல்லை. அப்ப இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்ல தான் அடுத்த இருக்கு. உயிரி சொல்லி சொன்னா 4 உயிரி என்ற என்ன அர்த்தம் என்றா உயிர் இனத்தை சொல்றேன். உயிர் இருக்கிங்கிறத சொல்றேன். அப்ப 4க்குமே வந்து உயிர் இருக்கு. சரியா? ரைட். அனைத்து முன்னி, அனைத்து முன்னி எங்கக்குள்ள இந்த நரியங்கிறது வந்து அனைத்து முன்னாது, தாவரங்களை உண்ணாது. சரியா? ஊந்துண்ணி தான் நரி வந்து ஊனுண்ணி, அதாவது இறைச்சி மாமிசங்களை தான் அது உண்ணும். தாவர வகைகளை புல்லுக்குள்ளுகள் எல்லாம் தான் கடிச்சு சாப்பிடாது. அப்ப அனைத்து முன்னி என்கிறதுக்கு இந்த அரைக்கிற நரி வரமாட்டு. சரியா? காகம்ங்கிறது எல்லாம் சாப்பிடக்கூடியது, எல்லாத்தையும் வந்து சாப்பிடும். சரியா? இந்த இது வந்துட்டு இது இந்த அரைக்கிறது எல்லாம் சாப்பிடும், இந்த அரைக்கிறது எல்லாம் சாப்பிடும். ஆனா தந்திரம்ங்கிறது வந்துட்டு இது 3ம் சரியா இருக்கிறது காகம்தான். ஆகவே விட வந்து 2வது விடதான் பொருத்தமான விடை. சரியா? 2வது விடதான் பொருத்தம். நரி என்கிறது ஆன்சர் எடுத்திருந்தீங்க. தந்திரத்துக்கு நரி வரும், ஆனா அனைத்து முன்னிக்கு வந்து நரி வராது. ஆகவே நரி என்கிற விட வராது. சரியா? ரைட். தந்திரத்துக்கு, காகத்துக்கு தந்திரம் இருக்கான்னு சொல்லி ஒரு ஆள் கேட்கலாம். இப்ப வந்து நீங்க சின்ன வயசுல கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க, வடை சுட்ட கதைன்னு சொல்லிப்பட்டு. அந்த வடையில நரி வந்து வடைய கேட்ட உடனே காகம் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா அந்த சொண்டுல இருந்த வடையை எடுத்து காலில் கொழுகி பிடிச்சி காலில் வச்சுக்கிட்டு காக்காண்டு பாடுது. அப்ப நரிக்கு தந்திரம், அதுக்கு அதை விட தந்திரம் கூடினது காகம் இருக்குது. ஆகவே காகத்துக்கும் தந்திரம் இருக்குது. ஆகவே வந்து தந்திரம் காகத்துக்கும் வரும். ரைட். மூணாவதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடியால் அத்தி. சுவை, பானம், வித்துடையது. சுவை, பானம், வித்துடையது. அவரவர பேரை மாத்திக் கொள்ளுங்க, அப்பதான் வந்துட்டு பேரை செய்யலாம். அத்தீப் ஆன்சர் சொல்லுங்க. 2வதா? சுவை, வித்துடையது. ரைட். ஜைனப் ஆன்சர் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க.
நஸ்திகா மூன்றாவது ஆன்சர். நாலாவது. ரைட். சனா மூன்றாவது ஆன்சர். நாலாவது. ரைட். ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்றீங்க. ரைட். அதியா உங்களோட ஆன்சர். நாலாவது சார். நாலாவது. ரைட். பாப்போம். சுவை பானம் வித்துடையது. சுவைங்கிறது முதலாவது. நம்ம இப்படித்தான் ஒவ்வொன்றா செக் பண்ணணும். சுவைக்கு முதலாவதுங்கிற வசனம் என்ன? சுவை. சுவை வந்து இதுக்கு இருக்கும். அடுத்தது இது வந்து சுரக்கா, இதுக்கு சுவை இருக்காது, அப்ப இது வராது. அடுத்தது வாழைப்பழத்துக்கு சுவை இருக்கான்னு கேட்டா ஒரு அளவுக்கு இருக்கேன்னு எடுக்கலாம். சரி. அடுத்தது அப்பிளுக்கு சுவை இருக்கா? இருக்கு. ரைட். இது சுவை என்றதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பானம். பானம்னு சொல்லி சொன்னா ஜூஸ் தயாரிக்கிறது. அப்ப அன்னாசி வந்து ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு சரி வரும். சரியா? அடுத்தது நம்ம இது வந்துட்டு ஜூஸ் தயாரிக்கிறல்ல, இது வராது. வாழைப்பழத்துக்கு ஜூஸ் தயாரிப்பாங்க. சரியானே? ஜூஸ் வந்து வாழைப்பழத்தால தயாரிப்பாங்க. அடுத்தது வந்து அப்பிள். அப்பிள்ல வந்து ஜூஸ் தயாரிப்பாங்க. அடுத்தது வந்து வித்துடையது. இந்த வித்துடையதுங்கக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அன்னாசிக்கு வந்து வித்து இல்லை, அதால அன்னாசி வராது விட. சரியா? அடுத்தது இது ஏற்கனவே ஒன்றும் வராதுன்னு எடுத்தீங்க, நம்ம அதை கவனிக்க தேவையில்ல. ரைட். அடுத்தது வந்துட்டு வித்துடையதுக்கு வாழைப்பழத்துக்கு வித்து இல்ல, அப்ப இது வராது. அடுத்தது அப்பிளுக்கு வந்து வித்து இருக்குது. ஆகவே எல்லாம் பொருந்தக்கூடியது வந்து அப்பிள். ஆகவே நாலாவது விடைங்கிறதான் சரியான விடையாக இருக்கு. சரியா? மைக்க ஆஃப் பண்ணாதாக்கள் ஓ பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஓஃப் பண்ணணும்னு சொன்னா எல்லாரும் வந்து கழிச்சுக்கு இல்லாம இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி பாப்பா. ஒவ்வொரு ஆக்களா கேட்கப்பட்டா வந்துட்டு டைம் எடுக்குது. நாலாவது கேள்வி, பயணம் பாதுகாப்பு தலை. இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லக்கூடிய சுஹைனா. பயணம் பாதுகாப்பு தலை. சுஹைனா என்ன ஆன்சர் வரும்? சுஹைனா இருக்கிறீங்களா? அஜய் உங்களோட ஆன்சர். அத்திக் என்ன? மத்தி மைக் வந்துட்டு கிளியர் இல்லாம இருக்குது. ஹயாம் எத்தனாவது கேள்விக்கு விட சொல்லணும் சார்? ஹயாம் என்ன ஆன்சர்? நாலாவதுக்கு ரெண்டாவது சார். ரெண்டாவது. ரைட். ஓகே. நாலாவதுக்கு ஆன்சர் என்ன சொன்னா பயணம். பயணத்துக்கு வந்து எது பயணத்துக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப வந்து பயணத்துக்கு நம்ம போகக்குள்ள, அதாவது டிராவல் பண்ணக்குள்ள போடுறது என்னன்னு கேட்டா ஹெல்மெட் இருக்குது. பாதுகாப்பு வந்து ஹெல்மெட்டுக்கு, தலைக்கும் வந்து ஹெல்மெட். ஆகவே மூணுக்கும் வந்துட்டு பொருத்தமானது ரெண்டாவது. சரியா? ரெண்டாவது தான் பாதுகாப்புங்கிறதுக்கு. இதுல வந்து பாதுகாப்புன்ற சொல்லுக்கு பொருத்தமானது எதுன்னு சொன்னா இந்த இருக்கிற தலைக்கவசம் ஹெல்மெட்டை சொல்லுவாங்க. ஹெல்மெட் வந்து மோட்டார் டிராபிக் பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னா, ஹெல்மெட் போடலைன்னு சொல்லி சொன்னா பாதுகாப்பு, அதாவது நம்ம ஆக்சிடென்ட் பட்டா அது வந்து தலைக்கு ஆபத்துங்கிறதுனால கட்டாயம் வந்து ஹெல்மெட் போடணும். அப்பதான் வந்து தலைக்கு ஆபத்து இல்லைங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்க இது போட சொல்றாங்க. அப்ப வந்துட்டு பாதுகாப்புன்றதுக்காக வேண்டி ரெண்டாவது தலைக்கவசம். இதுதான் சுபருத்தமான விடை. ரைட்.
அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னா ஐந்தாவது வடிவம் வளைந்த விளிம்பு உச்சி இல்லை. ரைட், உச்சி இல்லைன்னு சொல்லி சொன்னா எந்த விட வரும்? அன்சிப். உச்சி இல்லை, அன்சிப். அன்சிப், மைக் ஆன் பண்ணுங்க. ஐந்தாவதுக்கு என்ன விட வரும்? ரைட், ரீதா சொல்லுங்க. மூன்றாவது சார். மூன்றாவது சரியான விட. இப்ப வந்து வளைந்த விளிம்பு, இந்த வளைந்த விளிம்பு அங்கக்குள்ள இந்த இருக்கிற 3 படத்திலையும் வந்துட்டு வளைந்த விளிம்புங்கிறது இதுல மட்டும்தான் இருக்குது. ஆகவே விட வந்து மூணாவது. ரைட் ரைட். அடுத்தது ஆறாவது. ஆறாவது கேள்விக்கு சரியான ஆன்சர் சொல்லக்கூடியால் யாருன்னு சொன்னா இசை கருவி மீட்டுதல். இதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடியால் யாருன்னு சொன்னா லிபிகா, சொல்லுவீங்களா? ஆறாவதுக்கு ஆன்சர். எல்லாரும் வந்து பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணல போல இருக்குது. இந்த மைக்க ஆன் பண்றதுக்கு சொல்றேன். போட்டால் வந்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. என்ன விட? சார் ஒன்னாவது விட ஆறாவது. சார். எது விட? முதலாவது விட சார். முதலாவது விட. வெரி குட். ரைட். விட என்னண்டா ஆறாவதுக்கு முதலாவது விட. ஏன் நீங்க முதலாவது விட சொன்னீங்க? நீங்க தான். ஏன் முதலாவது சொன்னீங்க? வீணை, அடுத்தது மேளம், அடுத்தது ரபான் இருக்குது, அடுத்தது போன் இருக்குது. சொல்லுங்க முதலாவது. இது இசைக்கருவி சார். ரைட், ஓகே. இப்ப இசையங்கக்குள்ள இதெல்லாம் வரும். ரைட் ரைட். இசையங்கக்குள்ள இதெல்லாம் வரும். கருவிகள் இதெல்லாம் வரும். மீட்டுதல் சொன்னா மீட்டுதல் கருவிங்கிறது வீணையை தான் சொல்லுவாங்க. வேறது வந்து மீட்டுதல் கருவி இல்ல. ஆகவே வந்துட்டு மீட்டுதல் என்று சொல்லுக்காக இந்த வீணை என்றது முதலாவது விட சரியான விடையாக இருக்கு. சரியா? ரைட். அடுத்த கேள்வி போவோம். பின்வரும் உருக்களுக்கு பொருத்தமான கூற்றை தெரிவு செய்க. இப்ப வந்து சரியா, பின்வரும் உருக்களுக்கு பொருத்தமான கூற்றை தெரிவு செய்யட்டாம். இப்ப வந்து ரினோஸ், கை வைத்திருக்கிறார் ரினோஸ். ரைட், நீங்க சொல்லுங்க ஆன்சர். ஏழாவதுக்கு என்ன வரும்? என்னன்னு பார்ப்போம். இனிமையாக கூவும், முட்டையிட்டு இனம் பெருகும் வசந்த காலம். அத்தீப் சொல்லுங்களேன். அத்தீப். அத்தீப் என்ன விட? நிறைய பேர் கை வைத்திருக்கிறீங்க. முதலாவது. பாப்போம். ரைட்.
எழுமிட்டாரு அப்துல்லா ரியாஸ் ஆன்சர் உங்களோட சார் எனக்கு ஏழாவதுக்கு முதலாவது வீடு சார் சார் விளங்க மாட்டேங்குது சார் சார் விளங்குது இல்ல சார் விளங்குது இல்ல இப்ப விளங்குதா இப்ப நான் பேசுற விளங்குமே ரைட் ஓகே கை காட்டினால் ரைட் ஓகே இப்ப விளங்குதானே ரைட் இப்ப ஏழாவத பாப்போம் இனிமையாக கூவும் முட்டையிட்டு இனம் பெருகும் வசந்த கால பறவை இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வருமெண்டா இனிமையாக கூவுறங்கிறது குயில் தான் வந்து இனிமையாக கூவும் ஆகவே முதலாவது படம்ங்கிறது இது வந்துட்டு காகம் அப்ப நம்ம ஃபெஸ்டுக்கு என்னென்ன படம் இருக்குன்னு சொல்லி ஃபெஸ்டுக்கு பார்க்கணும் இது காகம் இது வந்து சேவல் இது வந்து குயில் இப்ப இனிமையாக கூவுறங்கிறது குயில் இனிமையாக கூவும் அடுத்தது கோழியும் சேவலும் கூவுந்தான் இனிமையாகங்கிறது வளமையா நம்ம குயிலுக்கு தான் சொல்லுவோம் முட்டையிட்டு இனம் பெருகும் முட்டையிட்டு இனம் பெருகும்ங்கிறது மூணு வந்துட்டு பறவைன்றதுக்கான முட்டையிட்டு இனம் பெருகும் வசந்த கால பறவை என்கிறது விசேஷமா வசந்த காலம்னு சொன்னா என்னண்டா சித்திரை மாதங்கள் அந்த டைம்ல வந்து குயில் கூவுற அதனால வசந்த கால பறவை தான் சொல்லுவாங்க விட வந்து மூணாவது விட ரைட் அடுத்தது வந்து எட்டாவதுக்கு POCOM3 ஒரு ஆள் தூங்கி எழும்போது ரைட் நீங்க தான் எட்டாவதுக்கு சொல்லுங்க உங்களோட பேரை மாத்தினீங்கன்னா பேரை கூப்பிடலாம் நீங்க உங்களோட POCOM3 என்று போட்டிருக்குது அதால உங்களோட பேர் தெரியல ரைட் நீங்க எட்டாவதுக்கு ஆன்சரை சொல்லுங்க இரண்டாவது வீடு சார் ரெண்டாவது விடையா ரெண்டாவதா எத்தனையாவது ஓம் சார் இரண்டாவது சார் பாப்பம் சாதுவான பிராணி சாதுவான பிராணி என்று சொல்லி சொன்னா தரப்பட்டதுல இதுவும் சாதுவானதான் இதுவும் சாதுவானதான் இது வந்து பசு இது வந்து என்ன செம்மறி ஆடு ஆடு எப்பயுமே சாதுவானதுதான் ரைட்டா இது வந்து சாதுவாங்கிறது கேள்விக்குறி ரைட் அடுத்தது சுவையான பால் தரும் குதிரை பால் தாரல்ல அப்ப இந்த குதிரைங்கிறது வராது ரைட் இது ரெண்டுலையும் ரெண்டும் பால் தருமான்னு பார்த்தா ஓம் ரெண்டும் பால் தரும் ரைட் ஆடை தயாரிக்க உரோமம் தரும் இந்த பசுல வந்து ஆடை தயாரிக்க உரோமம் தாரல்ல கம்பளி ஆடை தயாரிக்கிற இந்த செம்மறி ஆட்டுல ஆகவே என்ன வருமண்டா முதலாவது விடதான் சரியான விட விளங்கிட்டா ஆடை தயாரிக்கிறதுக்கு பசுட இருந்து அதுல உரோமத்துல வந்து ஆடை தயாரிக்கிறல்ல இதுல மேலுள்ள ரெண்டும் சரியா இருந்தாலும் மூணும் வந்து சரியா அடிக்கணும் அப்பதான் நம்ம எடுக்கிற ஆன்சர் சரி சரியா மேலுள்ளது மட்டும் உண்ட பார்த்து ஏற்கனவே ஒரு ஆள் வந்து சொல்லிக்குது
சரியா? ஏற்கனவே நம்ம 3 கேள்வி பார்த்திருக்கோம். அந்த கேள்விகள்லையும் முதலாவது ஒன்று மட்டும் சரிந்தா அதுதான் ஆன்சர் நம்ம எடுக்க கூடாது. இதுல வந்து 3ஐயும் செக் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ஆன்சர் சரியாகணும் எடுக்கலாம். ரைட், 9வது பார்ப்போம். பழங்களை விரும்பி உண்ணும். இப்ப நம்ம முதலாவது ஒருத்தட்டையும் கேள்வி கேட்கல. இந்த விடைக்கு 9வதுக்கு எப்படி ஆன்சர் எடுக்கிறேன்னு சொல்றேன். 9வது பழங்களை விரும்பி உண்ணும். முதலாவது நீங்க வாசிக்கிறீங்க, பழங்களை விரும்பி உண்றது. இது என்ன? வாயில மீன் இருக்குது, இது மீன் கொத்தி, இது வராது. அடுத்தது இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ரைட், முதலாவது நீங்க வாய்க்கிட்டீங்க பழங்களை விரும்பி உண்ணும். ரைட், 2வது பகலையில நடமாடும். நீங்க முதலாவதுக்கு இது வராதுன்னு எடுத்துட்டீங்கனே, அப்ப இதை பார்க்கவே கூடா. ரைட், இப்ப இங்க 2 பேர்லையும் பகலில் நடமாடும். பகலில் நடமாடும்டா கிளி பகல்ல நடமாடும், இது வந்து இரவையில, அப்ப இது வராது. அடுத்தது நம்ம வாசிக்க தேவையில்ல. பாத்தீங்கன்னா அழகான பறவை, ஏற்கனவே வந்துட்டு இது 2ம் சரியா இருக்கு. மத்த இதுவும் வராது இதுவும் வராது நம்ம ஒட்டமாண்டா. வரக்கூடிய ஆன்சர் இதுதான் வரக்கூடியது. ஆகவே வந்துட்டு 2வது விடை. சரியா? ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். 10வது கேள்வி. கொத்தாக பூக்கும், எண்ணெய் தயாரிக்கும் வித்தை எனக்கு தரும், தெரியும். பொழுது வணங்கி எனப்படும். இதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடியால் யாருன்னு பார்ப்போம். யாருக்கு ஆன்சர் சொல்லி கையெழுத்துங்க பார்ப்போம். எனக்கு தெரியும் சார். ரைட், சதா பிரினோஸ் ஆன்சர் சொல்லுங்க. சார் ம், தெரியும் சார். சார் 1வது சார். ரைட், இதுக்கு ஆன்சர் சொல்றேன். கொத்தாக பூக்கும். கொத்தாக பூக்குறதுங்கிறது முதலாவது. சரி, உங்களுக்கு தெரியுமங்கிறாக்கள் திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்ல. சரியா? கேட்கிறாக்கள் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, மற்றாக்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ண தேவையில்ல. ரைட், இப்ப வந்து 10வது கொத்தாக பூக்கும். கொத்தா பூக்குறேன்னு சொன்னா சூரியகாந்தியும் வந்து கொத்தா பூக்கும். இது ஏற்கனவே வந்துட்டு பூக்குது, இது வந்துட்டு கொத்தாக இல்ல. சரியா? ரைட், அப்ப இந்த விட வராது. இப்ப இதுவா அண்டு பார்க்கல. எண்ணெய் தயாரிக்கும் வித்தை தரும் என்று சொல்லி சொன்னா எண்ணெய் தயாரிக்கிற என்கிறது சூரியகாந்தி இதுலதான் வந்து எண்ணெய் தயாரிக்கிற. சரியா? இது எண்ணெய் தயாரிக்கிற இந்த எண்ணெயை கொண்டு சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. இது வந்து சூரியகாந்தியில தான் எண்ணெய் தயாரிக்கிற. ஆகவே இதுல வராது. இதுக்கு வந்து எண்ணெய் தயாரிக்கிறங்கிற ஆப்ஷன் வந்து இதுக்கு வாரத்தால அப்ப என்ன விட என்றா முதலாவது விடதான் பொருத்தமான விட. சரியா? அடுத்தது 11வது பார்த்தோம்னு சொன்னா 11வதுக்கு ஆன்சர் செல்றாள் யாருன்னு சொன்னா இப்ப வந்து நஃபீஸ். 11வதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சார் 11க்கு என்ன ஆன்சர்? 1 2 3 அத்தியா, உங்களோட ஆன்சர் 11க்கும். 2வது சார். 2வது சார். 2வது. ஓகே, ஏன் 2வது சொல்றீங்க? அத்தியா சொல்லுங்க, ஏன் 2வது சொல்றீங்க? அத்தியா? மீன் நீரிலும் வாழும் சார், காலின்றி நீந்தும் சுவையான உணவாகும். சரி, ஓகே, வெரி குட். நீரில் மட்டும் வாழும் என்கிறது 3 வந்து நீரில் மட்டும்தான் வாழும். அடுத்தது காலின்றி நீந்தும். காலின்றி நீந்தும், கால் இல்லாம நீந்தும். இதுல வந்து ராலுக்கு கால் இருக்குது, ஆகவே இந்த ரால் வராது. இது 2லயும் வந்து 2க்கும் வந்து கால் இல்ல. அப்ப இது வருமா இது வருமா அண்டு பார்த்தா சுவையான உணவாகும். சுவையான உணவும்டா இந்த திமிங்கில் அது நம்ம சாப்பிடுற இல்ல.
சரியா? அப்ப இது வராது. ஆன்சர் என்ன வருமெண்டா சரியான ரெண்டாவது தான் வரும். சுவையான உணவாகும்ங்கிறது திமிங்கிலத்துக்கு சுவையான உணவு இல்லை. ரைட்டா? ஆகவே இந்த மீன் தான் வந்து சுவையான உணவு. ரைட். அடுத்தது 12க்கு போனோம்னு சொன்னா ஒளியை தந்திடும் எரிபொருளால் ஒளிந்திடும். அடுத்தது இரவு வேளையில் பயன்படும். இதுக்கு ஆன்சர் வந்து ஜரஸ்வின். ஜரஸ்வின் சொல்லுங்க. 12வதுக்கு ஆன்சர். மூன்றாவது சார். ரைட், ஓகே. அடுத்தது வந்து ஹயாம் ஹனாதி, நீங்க சொல்லுங்க. 12வதுக்கு மூணாவது. ஓகே, ரைட். ஹயாம் ஹனாதி, ஏன் நீங்க 3வது சொன்னீங்க? காரணம் சொல்லலாமா? காரணம் சொன்னாதான் சிலாக்களுக்கு வந்து நீங்க எப்படி ஆன்சர் எடுக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கும் விளங்கு. ரைட். சுஹைனா ஹாய் வைத்துறாங்க. ரைட், நீங்க சொல்லுங்க 3வது எப்படி வரும்? 12வதுக்கு 3வது எப்படி வரும்? என்ன காரணம்? எரிபொருளால் ஒளிர்ந்திடும், இரவு வேளையில் பயன்படும். ரைட். என்னண்டா ஒளியை தரும். இதுல பாருங்க ஒளியை தரது எது ரெண்டு பார்த்தா 3 ஒளியைத்தான் தரும். சரியா? ரைட். எரிபொருளால் ஒளிந்திடும். எரிபொருளால் ஒளிகிறது வந்துட்டு சூரியனுக்கு நாம எந்த லாமண்ணையோ மண்ணெண்ணையோ அடுத்தது வந்துட்டு பெட்ரோலோ டீசலோ ஒன்றும் செய்யறல்ல. அப்ப இது வராது. இதுக்கும் வந்து இந்த பல்புக்கும் வந்து நாம எரிபொருள் ஒன்றும் ஊத்துறல்ல. அப்ப இதுவும் வராது. ஆகவே இதுதான் வந்து எரிபொருளால இயங்கக்கூடியது. அடுத்தது இரவு வேளையில் பயன்படும்ங்கிறது சூரியன் வந்து இரவு வேளையில வராது. இது இரவு வேளையில இருந்தாலும் எரிபொருள்ங்கிறது இதுக்கு வராது. ஆகவே 3வது தான் சரியானது. இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன், ஏன் நீங்க இந்த ஆன்சர் எடுக்கிறீங்கன்னு சொன்னா, இப்ப சுஹைனா சொன்னா 3ஐயும் வாசிக்கிற அது இல்ல. சரியா? இதுல ஸ்பெஷலா ஒன்றிருக்கு. என்னண்டா எரிபொருளால இயங்குறதுங்கிறது இதுல வந்து 3வது தான். மற்றது எல்லாம் வந்து எரிபொருளால இயங்காது. ஆகவே முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் நீங்க சொன்னீங்களா உங்களுக்கு இந்த படம் கிளியரா விளங்கிட்டு என்ற அர்த்தம். சரியா? ரைட். 13வதுக்கு நாம பாவோம். வான்வெளியில் பறந்திடும், காற்றினால் இயங்கிடும், வாலுண்டு அழகானது. இதுக்கு ஆன்சர் செல்றால் வந்து ஆலா. அருவா. ரைட். 3வதாம். ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? சொல்லலாமா? 3வது நீங்க ஏன் 3வதுன்னு சொல்றீங்க? ரைட். யாருக்கு செல்ல இயலும்? ஏன் 3வது விட வருமென்றோர்? ரைட். ஒரு ஆளுக்கு போட்டிக்கிறேன், சொல்லுங்க. ஏன் 3வது? வானில் பறக்கும் சார். அது இதுல வந்து வானில் முக்கிய பறக்கும், பாயிண்ட். காற்றினால் தான் சார் இயங்கும். ரைட், ஓகே. அடுத்தது இன்னொன்று வாலுண்டு அழகா முக்கிய பாயிண்ட். இருக்குது. காற்றினால் இயங்குறதுங்கிறது இது வந்து காற்றால தான் இயங்கும், இதுவும் காற்றால தான் இயங்கும். சரியா? எரிபொருளால இயங்குறது இது. இப்ப வாலுண்டு அழகானது. வாலுண்டுங்கிறது இந்த பட்டத்துக்கு மட்டும்தான் வால் இருக்கு, மற்றதுக்கெல்லாம் வால் இல்லை. சரியா? ஆகவே வந்து விட வந்து 3வது. ரைட். அடுத்தது 14வது பார்த்தோம் சொன்னா 14வதுக்கு ஆன்சர் செல்றால் ஆன்சர் செல்றால் நான் சொல்லுவேன். யாரண்டு? சஹரா ரியாஸ், ஆன்சர் சொல்லுங்க. 1வது. ரைட்.
பாப்போம் சரியா விளையாண்டோடு 14வதுக்கு ஆன்சர் எத்தனையாவது 3ஆவதா முதலாவது முதலாவது சரியான பாப்போம் மனிதனின் வேலைக்கு உதவிடும் மனுஷண்ட வேலைக்கு உதவுற என்னன்னு கேட்டா 3 மனுஷண்ட வேலைக்கு உதவும் சரியா 3ங்கிறது வரிக்குதிரை இல்ல அப்ப 3ஆவதுல இந்த வைக்கிற வரிக்குதிரை வராது சும்மா குதிரை தான் வந்து மனுஷண்ட வேலைக்கு உதவுற ஆனா இந்த வந்துட்டு வரிக்குதிரை வந்துட்டு மனுஷண்ட வேலைக்கு உதவுறல்ல இது ரெண்டும் வரும் ஞாபக சக்தி அதிகம் உள்ளது முக்கியமா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க விலங்குகள்ல ஞாபக சக்தி அதிகம் உள்ளது என்னன்னு சொன்னா இந்த யானை தான் வந்துட்டு ஞாபக சக்தி கூடினது ஆகவே பசுவை விட ஞாபக சக்தி பசுவை விட ஞாபக சக்தி கூடின என்னன்னு சொல்லி சொன்னா யானை தான் அடுத்தது காட்டில் கூட்டமாய் வாழ்ந்திடும் என்கிறது இது வந்து காட்டில வாழ்றல்ல ஆகவே விட என்னன்னு சொல்லி சொன்னா முதலாவது தான் சரியான விட ரைட் அடுத்ததை பார்த்தோம்டா 15வது கேள்வி ரைட் இந்த கேள்வியை வாசிங்கன்னு சொன்னா பின்வரும் பாடலுக்கு பொருத்தமான உருவ தெரிவு செய்யட்டாம் இந்த பாடல் தந்திருக்குது இந்த பாடலுக்கு பொருத்தமான உருவம் எந்த உரு 3லயும் எந்த உரு வரும்னு சொல்லிப்பட்டு நீங்க தெரிவு செய்யணும் இதுக்கு ஆன்சர் சொல்றாள் யாருன்னு சொன்னா இப்ப வந்து லிபிகா ரைட் நீங்க சொல்லுங்க ஆன்சர் லிபிகா 15வதுக்கு முதலாவது சார் பாப்பம் சரியா விளையான்னு சொல்லி பாப்போம் கழுத்தை வளைத்து கூயிடுமே எங்கக்குள்ள கழுத்தை வளைச்சு கூறங்கிறது இப்ப வந்து காகம் இது குயில் கழுத்தை வளைக்கிறங்கிற இது ரெண்டுக்கும் வராது இந்த காலை பொழுதை கூறிடுமே காலை பொழுதை கூறுற எதுன்னு சொன்னா உண்மையாவே இந்த பாட்டுக்கு எது பொருத்தமண்டா முதலாவதுதான் பொருத்தம் நீங்க வாய்ச்சி பாத்தீங்கன்னா கழுத்தை வளைத்து கூவிடுமே காலை பொழுதை கூறிடுமே எழும்பு மனிதா எழும்பு என்று எழுந்து நின்று கூவிடுமே என்னட்டு கேட்டா இந்த பாடலுக்கு மிக பொருத்தமான சொல்லு எதுன்னு அதாவது யாரு பொருத்தமானதுன்னு சொன்னா இதுல வந்து கோழி சேவலை பத்தி தான் இது சொல்லப்படுது ஆகவே விட வந்து முதலாவது இந்த பாடம் வந்து கூட குறை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாடம் வந்து நீங்க என்னத்துக்காக இந்த பாடம் போடுபடுதுன்னு சொன்னா இப்ப வந்து நிறைய வந்து ஐக்கு கேள்விகள் அந்த கேள்வி இந்த கேள்வி எல்லாம் போட்டிப்பாங்க அப்ப அந்த கேள்விகள் வந்து கஷ்டமா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு வந்துட்டு கஷ்டமா போடக்கூடாது அப்ப அதாலதான் இந்த பாடம் வந்து லேசான பாடம் பார்த்து போட்டு டக்குன்னு மார்க் பண்ற அப்ப இதை நம்ம கூட குறைய இதை விளங்கப்படுத்த தேவையில்லை சரியா ரைட் அடுத்தது வந்து 16வது சத்தமிட்டு கத்திடுமே சாவை தானே தேடிடுமே தத்தி தத்தி பாய்ந்திடுமே தண்ணீருக்காய் ஏங்கிடுமே இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க யாருன்னு சொன்னா சிலாக்கள் எங்களை கூப்பிடலன்னு சொல்லி இது செய்வீங்க ஏன் கூப்பிடலன்னு சொன்னா நீங்க வீடியோ ஓன் பண்ணல அதால எனக்கு முன்னுக்கு வீடியோ ஓன் பண்ணிக்கிறாக்கள்றதான் எனக்கு பெஸ்ட்டுக்கு வருது அதாலதான் உங்களை கூப்பிடப்படுது இல்லை ரைட் வினோஸ் நீங்க சொல்லுங்க 16வதுக்கு என்ன வரும் சார் 16வதுக்கு வந்து 3வது ஆன்சர் சார் 16வதுக்கு 3வது ஆன்சர் ரைட் சத்தமிட்டு கத்திடுமே இதுல சத்தமிட்டு கத்துறங்கிறது இதுவும் வராது ஆகவே சத்தமிட்டு கத்துற எதுன்னு சொன்னா இதுதான் சாவை தானே தேடிடுமேன்னு சொன்னா இவரு சத்தமிட்டு கத்துறதால சரியா இந்த பாம்பு வந்துட்டு இவர சத்தத்தை கேட்டுத்தான் பாம்பு வந்து இவரை வந்து கவி பிடிக்குது அப்ப அதாலதான் சொல்லப்படுது சாவை தானே தேடுறங்கிற இவர் சாகுறதுக்கு இவர கத்தி சத்தம் தான் காரணம் அதாலதான் இது வந்துட்டு சாவை தானே தேடிடுமேங்கிறதான் இது விட வந்துட்டு என்னன்னு சொன்னா 3வது ரைட் அடுத்தது வந்து 17வதுக்கு சூழல் நேயம் காத்தடிமே ரைட் சுண்டி மிதிக்க நகர்ந்தடுமே வாழும் போதே உடலுக்கு வாகாய் பயிற்சி ஆகிடுமே இதுக்கு ஆன்சர் சொல்றால் யாருன்னு சொன்னா ரைட் ஹாலா ஆன்சர் சொல்லுங்க
ஆன்சர் ஓன் பண்ணி சொல்லுங்க. இரண்டாவது சார். இரண்டாவது. வெரி குட். சூழல் நேயம்ங்கிறது நமக்கு தெரியும், நம்ம சுற்றாட படத்துல படிச்சிருப்போம். சூழல் நேயம்ண்டா என்னண்டா, இப்ப வந்துட்டு மாட்டு வண்டியும் அடுத்தது வந்து இந்த அரைக்கிற துவிச்சக்கர வண்டியும் தான் வந்து சூழல் நேய வாகனங்கள். அப்ப நமக்கு தெரியும். அப்ப அதால இதுகெல்லாம் வந்துட்டு எரிபொருள் வாரத்தினால இது வராது, அதே போல இதுவும் வராது. சூழல் நேயம்ங்கிறதுனால ரெண்டாவது விட தான் சரியான விடையா இருக்கும். ரைட், அடுத்ததை பார்ப்போம். 18வது. 18வதுக்கு HAM மரியம். ஆன்சர் சொல்லுங்க. அழகான சட்டை அமைத்திடுமே. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாண்டா, அழகான கூட்டை அமைத்திடுமே, ஔடத பானை பானம் தந்திடுமே, மகரந்த சேர்க்கை விடுமே, அடுத்தது மனிதருக்கு மருந்தை தந்திடுமே. ரைட், ஹாலா சொல்லுங்க ஆன்சர். ஹாலா இல்ல, மரியம் சாரி. HAM மரியம். இரண்டாவது சார். ரெண்டாவதா? முதலாவது நல்லா சார். வாய்ச்சி பாருங்க. முதலாவது. ரைட் ரைட். அடுத்தது ஆகிப், உங்களோட விட என்ன? 18வதுக்கு உங்களோட விட? முதலாவது சார். ஆள் இல்லையா? எத்தனையாவது? ஆகனா உங்களோட விட? முதலாவது. ஓகே, பாப்போம். அழகான கூட்டை அமைக்கிறது. அழகான கூட்டு அமைக்கிறதுங்கிறது இந்த வண்ணாத்தி பூச்சிக்கு கூடு கட்ட தெரியாது, கூடு அமைக்கிறது வராது. ரைட். அடுத்தது வந்து இது கூடு அமைக்கும். அடுத்தது இந்த ஔடத பணம் தந்துடுமேன்னு சொன்னா, இது சொல்ற பாருங்க, ஔடத பணம்னு சொன்னா தேனைத்தான் சொல்றேன். அப்ப தேன் அமைக்கிறது என்ன எதுன்னு கேட்டா, இப்ப பாப்போம். தேன் இது செய்யறது வந்துட்டு தேனி. இதுல வந்து இதுதான் தேனி, இது தேனி இல்ல. அடுத்தது மகரந்த சேர்க்கைக்கு உதவுறது வந்து தேனி தான். பூக்கள்ல மகரந்த சேர்க்கைக்கு பூக்கள்ல போய் தேனை குடிச்சிட்டு அதுல கால்கையில இருக்கிற, அதுல கால்ல தேநீர கால்ல இருக்கிற அந்த மகரந்த மணிகளை இன்னொரு மகரந்த பூவுல கொண்டு போய் வைக்கிறதுனால இந்த வந்துட்டு மகரந்த சேர்க்கை இடம்பெறும். அப்ப மகரந்த சேர்க்கை இடம்பெறதுனால மகரந்த சேர்க்கைக்கு இது உதவுது. அப்ப இப்படி உதவுறாள் யாருன்னு சொன்னா, மகரந்த சேர்க்கை உதவுற விலங்குகளை நீங்க வண்ணாத்தி எடுக்கலாம், தேனி எடுக்கலாம். சரியானே? ஆனா இங்க வந்துட்டு மகரந்த சேர்க்கைக்கு மனிதனுக்கு மருந்தை தாரது வண்ணாத்தி மருந்து தாரலையே. அப்ப வந்துட்டு மருந்தை தார வந்துட்டு தேர்ந்த மருந்து, அதால தேனி தான் இதுக்கு விட. ரைட். 19வது. 19வதுக்கு அஜய் விடையை சொல்லுங்க. அஜய். பளிங்கு கண்ணை உருட்டும், பாய்ந்து பாலை குடிக்கும், ஒளி குறைந்த பொழுதிலும் ஒழுங்காய் இரையை பிடிக்கும். முதலாவது. வெரி குட். பாப்பம். பளிங்கு கண்ணை உருட்டிடும், பாய்ந்து பாலை குடிக்கும். இதுல வந்து எது பாலை குடிக்கிறது? பால் குடிக்கிறது பூனைதான் வந்து பால் குடிக்கிறது. இது ரெண்டும் வந்து பால் குடிக்கிறல்ல. ஆகவே யாருண்டா முதலாவது விட. சரியா? அடுத்தது பாப்போம். 20வது. 20வது பார்த்தோம்னா தலையை சீவினால் தாளில் நடக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். அது என்னன்னு சொல்லிப்பட்டோம். ஆன்சரை சொல்லுங்க நஸ்திகா. நஸ்திகா ஆன்சர். முதலாவது சார். முதலாவதா? ஹாலா, உங்களோட ஆன்சர். இரண்டாவது. இரண்டாவது. வெரி குட். ரைட், பாப்பம். தலையை சீவினால் தாளில் நடக்கும், தத்தி தத்தி எழுந்தாய் எழுந்தாய் மாறும், கலையின் வடிவம் கணத்தில் கொடுக்கும், கடதாசியை இதற்கு தஞ்சமாகும். தலையை சீவினால் தாளில் நடக்கும்ங்கிறதுக்கு ஒரே ஒரு இது விட என்னென்றா, தலையை சீவினால் தாளில் நடக்கிறது பென்சில். ஆகவே இதுல எங்க இருக்கு பென்சில்னு சொன்னா,
இதுக்கு வந்து ரெண்டாவது தான் பென்சில் என்று இருக்குது. இது வந்து பேனு, இது வந்து பென்சில் என்று எடுக்கக்கூடாது. ரைட். இப்ப இதுக்கு வந்துட்டு பென்சில் நல்ல வடிவா விளங்குது. ஆகவே விட வந்து ரெண்டாவது. ரைட். அடுத்தது வந்து 21வதுக்கு ஆன்சர் சொல்றால் வந்து அத்தியா இருக்கிறீங்களா? 21வதுக்கு ரைட். 21வதுக்கு அத்தியா ஆன்சர் சொல்லுங்க. முதலாவது சார். முதலாவது. ஏன் நீங்க முதலாவது சொல்றீங்க? அத்தியா சொல்லலாமா? ஏன் நீங்க முதலாவது சொல்றீங்க? தெரியுமா? எல்லாம் கற்புள்ள செய்யுள்ள சாதனம் சார். முதலாவது மட்டும் விதா? கற்றறிச்சதன். விதா அவங்களோட ஆன்சர் என்ன? முதலாவது சார். எத்தனையாவது? முதலாவது சார். முதலாவது. உங்களோட ஆன்சர் முதலாவது வாரத்துக்கான காரணம்? தகவல் தன்னை தந்திடுமே, தரணி எங்கும் ஒளித்திடுமே. ஒளிக்கிறது இதுல வந்துட்டு வானொலி சார். ஒழிக்கிறதுக்கு வானொலி. கடைசியில பாத்தீங்கன்னா கட்செவி சாதனம் என்று. ஓம் சார். கட்செவி என்றா என்ன? சார் வரும். கட்செவி என்றா காதால கேக்குறது சார். கண்ணாலையும் பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம். சரியா? கண்ணாலையும் பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம். செவி என்று சொன்னா செவி சாதனம் என்று சொல்லி சொன்னா சரியா? செவி சாதனம் என்று சொல்லி சொன்னா அது வந்து காதால மட்டும் கேட்கலாம். கட்செவி எங்கக்குள்ள கண்ணாலையும் பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம். ஆகவே ஒலிக்கிறங்கிற வானொலியும் ஒலிக்கும் தான், டிவியும் ஒலிக்கும் தான். சரியா? இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன விட வரும்னு சொன்னா ரெண்டாவது தான் பொருத்தமான விட. இப்ப வந்துட்டு கட்செவி என்கிறது இது ஒரு ஆண் போட்டத்தினால இது கண்ணாலையும் பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம். ஆகவே இந்த ஒரு பொயின்ஸுக்காக இதுக்குரிய விட என்ன வரும்னு சொன்னா இப்ப வந்து டிவி. அடுத்தது இரவிலும் பகலிலும் கேட்டிடலாம் என்கிறது. இது வந்துட்டு இது ரேடியோ இது இருக்குத்தானே சரி? இதுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் இருக்குத்தானே, இது இரவையிலையும் பகலையும் கேட்கலாமாண்டா? இந்த கம்ப்யூட்டர்ல வந்து இரவையிலையும் பகலையும் கேட்கறதுக்கு சில வேளை நெட் பிரச்சனைகள் அப்படி இருக்கும்னு சொன்னா விரும்பின டைம்ல நம்ம பார்க்கலாம், கேட்கலாம். செய்திகளை வந்து விரும்பின டைம்ல கேட்கலாம். ஆனா இது வந்து நம்ம நெட் அந்த பிரச்சனை இல்ல. கரண்டா போட்டா விரும்பின டைமுக்கு நம்ம சுவிட்ச போட்டா இதுல வந்துட்டு செய்திகள் அந்த இதுகள் நம்ம பார்த்து கொள்ளலாம். ஆகவே சரியான விட என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து ரெண்டாவது தான் சரியான விட. கட்செவி என்றதுனால இப்ப வந்து கட்செவி என்று சொல்லி சொன்னா கண்ணாலையும் பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம். செவி சாதனம் என்று மட்டும் போட்டிருந்தா தான் நீங்க சொல்ற இந்த அறிக்கிற ஆன்சர் வரும். சரியா? நீங்க சொல்ற இந்த ஆன்சர் செவி சாதனம் என்று மட்டும் இருக்கலாம். ஆனா இதுல வந்து கட்செவி என்று சொல்லிட்டோம்னா கண்ணும் செவியும், கண்ணாலையும் பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம் என்கிறதுக்காக வேண்டி இதுல வந்து ரேடியோவுல கண்ணால பாக்குறங்கிறது சரிப்பட்டு வரா, காதால மட்டும்தான் கேட்கலாம். ஆகவே சரியான விட என்னண்டா ரெண்டாவது விட. ஒளித்திடும்ங்கிறது ரெண்டும் ஒழிக்கும் தான். சரி விளங்கி தரிதா? அத்தி அவங்களுக்கு விளங்கித்தா? ஓம் சார். ஓகே. 22வது 22க்கு ஆன்சர் சொல்றால் ஹலீம் டீன்.
பாத்திமா ஹலிம்பி முதலாவது எத்தனையாவது முதலாவது முதலாவது வெரி குட் ரைட் தாகம் தீர்க்க தண்ணீர் தரும் தாகம் தீர்க்க தண்ணீர் தாரதுங்கிறது உண்மையாவே இந்த தென்னை மரம் தான் நம்ம இளநீ குடிக்கிறதுக்கு தேவைங்கிறதுனால தாகம் தீர்க்கிறது அதாவது நம்மளோட தாகம் அவசரத்துக்கு நம்ம ஒரு காட்டுல போயிட்டோம்னு சொன்னா தண்ணி தேவைப்படும் தண்ணி தேவைப்பட்ட வாழை மரத்துல என்ன தண்ணி இருக்கு இந்த மரத்துல என்ன தண்ணி இருக்குது இந்த மரத்துல தண்ணி தேவைப்படும் கேட்டா உடனே நம்ம மேல ஏறினா இளநீ ஆஞ்சமண்டா குடிச்சு தண்ணியை தாகத்தை தீர்த்து கொள்ளல ஆகவே தென்மரத்துலதான் இதுக்கு வரும் தரணியிலே தன்னை உயர்ந்து நிற்கும் சரியா உயர்ந்து நிக்கிறது ஓகே பாகம் யாவும் பயன்தரும் பாகம் யாவும் நம்ம எங்க பூமியில எங்க போனாலும் எங்கேயும் நாட்டப்பட்டை இலங்கையில எங்க பார்த்தாலும் தென்னை மரம் இல்லாத இடம் இல்லை எங்களும் நாட்டப்பட்டை பாரில் இதற்கு அதாவது பூமியில இதற்கு நிகர் இல்லைன்னு சொன்னா சமைக்கிறதுக்கு இதுல தேங்காய் பாலைத்தான் நம்ம வந்துட்டு சமைக்கிறதுக்கு செய்யறோம் இதுக்கு நிகர நாம இது ஒன்றும் கண்டுபிடிக்க இல்லை அப்ப இதுல வந்துட்டு இஸ்லாக்கள்னா பக்கெட் பால் செய்யறாத விஷயம் இது பக்கெட் பால் எங்க இருந்து எடுக்காண்டா இந்த தேங்காயில இருந்து அடுக்கா ஆகவே சரியா இப்ப வந்துட்டு எதண்டா முதலாவது தான் ஆன்சராக இருக்கு ரைட் அடுத்தது பாப்போம்டா 23வது முதலில் தரப்பட்ட உருக்களுக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்யட்டான் முதல்ல தரப்பட்ட உருவுக்கு முதலில் தரப்பட்டுள்ள 3 உருக்களுக்கு முதலில் தரப்பட்டுள்ள 3 உருக்களுக்கு பொருத்தமான சொல்லை பொருத்தமான சொல்ல தெரிவு செய்யட்டாம் இப்ப பாப்போம் இதுல இது கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் இது உணவு அடுத்தது கொடி செடி இதுல எது சரியா வரும் என்று பார்த்தா நீங்க பாருங்க செடி என்று 3வது தொட்டு பாத்தீங்களா இந்த செடியை நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா இது செடி இது செடி ஆனா இது சுரக்காய் செடியா செடி இல்ல அப்ப இந்த இருக்கிற செடிங்கிறது 3க்கும் சம்பந்தம் இல்லை சரியா கொடி கொடியை பார்த்தா இது மட்டும்தான் கொடி இது 2ம் கொடி இல்ல இது 2ம் செடி அப்ப இதுவும் சம்பந்தம் இல்லை உணவை பாத்தீங்கன்னா 3 பேரும் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க ஆகவே 3 பேரும் செட் ஆகும் ஆகவே விட என்னண்டா முதலாவது ரைட்டா ரைட் அடுத்ததுக்கு அகனம் சொல்லுங்க ஆன்சர் அகனம் ஆன்சர் சொல்லுங்க 24வது அகனப்பட ஆன்சர் வருது இல்ல உங்களோட முதலாவது சார் முதலாவதாம் வாசனை என்று எடுத்திருக்கிறாங்க ரைட் அடுத்தது அடுத்த ஆன்சர் என்றால் அத்திக் ஏழுமா மூன்றாவது சார் ரைட் ஆயா உங்களோட ஆன்சர் மூணாவது முதலாவது சார் ரைட் இப்ப பாப்போம் மூணாவதா முதலாவதா ஆண்டோடு இப்ப வாசனை வாசனை என்று முதலாவது ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க வாசனை என்று பார்த்தா அதாவது மனம் வீசக்கூடியதா அப்ப இதுல மனம் வீசும் இதுலயும் மனம் வீசும் இதுல செவ்வரத்தை சரியா இந்த செவ்வரத்தையில வாசம் வீசுற இல்ல அதால முதல் சரியா கொடி கொடிங்கிறது இதுல இது கொடி அதாவது கொடிங்கிறது இதுல 3ம் கொடியில இல்லை ஆனா சம்டைம் இது
ரோசா வந்து கொடி மாதிரியும் இருக்கு. அதாவது முள்ளுகள் இது தனியா நிக்காது. சில டைம்ல வந்து பெருத்த ஒரு வளரும்னு சொன்னா அது இன்னொரு மரத்துல தாங்கி நிக்கிறதுக்காக வேண்டி அதை கொடின்னு நம்ம எடுக்கலாம். ஆனா மற்றதெல்லாம் வந்துட்டு கொடி இல்ல, அப்ப இதுவும் வராது. அடுத்தது வண்ணம். வண்ணம் என்று சொல்லி சொன்ன நிறங்களை சொல்றேன். அப்ப நிறங்கள் பல வர்ணங்கள்ல இருக்கிறதுக்காக வேண்டி இந்த பூக்கள் வந்து பல வர்ணங்கள்ல இருக்கு. ஆகவே இது வந்துட்டு மூணாவது தான் பொருத்தமான விடை. விளங்கிட்ட? முதலாவது சொன்னால் முதலாவது வாசனைங்கிறதுக்கு இந்த செவ்வரத்தையில வாசனை வராது, அதால வாசனை எடுக்கலாம். ரைட். சனா 25வது ஆன்சர் சொல்லுங்க. மூணாவது சார். மூணாவது. வெரி குட். மூணாவது எளிய பொறி என்கிறது சரியான விடை. ரைட். வெட்டுதல்ங்கிறது இந்த அடிக்கிற முதலாவதுல வந்துட்டு வராது. அடுத்தது இதுக்கு வரும், இதுக்கும் வரும். வெட்டுற சீவுரங்கிறது மூணாவதுக்கு மட்டும்தான் வரும், இதுக்கு ரெண்டுக்கும் வராது. எளிய பொறின்னு சொன்னா அதாவது விலகுவாக வேலையை செய்யறதுக்காக சொல்ற எளிய பொறி. அப்ப மூணும் வந்து அவங்கட வேலையை இலகுவா செய்து கொள்ள முடியும். கொத்தன் வந்துட்டு, அடுத்தது வந்துட்டு தச்சன், அதாவது உடுப்பு தைக்கிறது எல்லாருக்கும் வந்து இந்த தைக்கிற பொறி வந்துட்டு சீவுரால் வந்துட்டு தச்சனுக்கு. அடுத்தது வந்துட்டு இந்த எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்தந்த வேலையை இலகுவா செய்து கொள்ள முடிக்கும் 7 மண்டத்துக்காண்டி அது வந்துட்டு எளிய பொறிங்கிறதுக்கு மூணாவது ஆன்சரா எடுக்கலாம். அடுத்தது 26வது பார்த்தோம்னு சொன்னா 26 ஆன்சர் சொல்லுங்க. வந்து நிதா 26க்கு நீங்க என்ன ஆன்சர் எடுக்கிறீங்க? இருபத்தாறுக்கு ஆன்சர் மூணாவது சார். மூணாவதாம் பாப்பம். இப்ப வந்து பறத்தல். பறத்தல்ங்கிறதுக்கு இவர் வர மாட்டாரு, சரியா? அப்ப பறத்தல்ங்கிறது வராது. அடுத்தது வேகம். வேகம்ங்கிறதுக்கு இது வந்துட்டு வேகம், வேகத்துக்கு இது வராது. வேகம்ங்கிறது இந்த அளவு இது ஃபாஸ்டா போக மாட்டார். ஆனா இவர் தான் வந்துட்டு வேகத்துக்கு பொருத்தமானா. அப்ப ஒன்றை விட்டு ஒன்று வராது அணி. அப்ப அடுத்தது வந்து முட்டை. முட்டை வந்துட்டு மூணுமே வந்துட்டு முட்டையிடக்கூடியது. ஆகவே முட்டைங்கிறது சரியான விடையாக இருக்கும். அடுத்தது 27வதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சொல்றால் வந்து MM சைனப். 27வது கருவி சார். கருவி. ரைட், வெரி குட். காலம்ங்கிறது இது வந்துட்டு மணிக்கூடுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்றதுக்கு வராது. மின்சாரம்ங்கிறது இது ரெண்டுக்கும் தான் பொருந்தும், இதுக்கு வராது. அடுத்தது கருவிங்கிறது மூணுக்கும் பொருந்தக்கூடியது, அதால கருவி 3ன்றது சரியான விடை. ரைட். அடுத்தது 28வது ஆன்சர் சொல்லுங்க. மைக் ஓபன் பண்ணுங்க, ஆன் பண்ண வச்சாக்கள். இதுவரைக்கும் கேட்காதாக்கள் இருப்பீங்க. சராஃபி இருக்கிறீங்களா? 28வது ஆன்சர் சொல்லுங்க. சராஃபி ஆன்சர். ஆர்செட் ரிதா. 28வது ஆன்சர் முதலாவது சார். ரைட், முதலாவது. ரைட், பாப்போம். இதுல வந்து ஒளி. ஒளிங்கிறது மூணுக்கும் வருமாண்டு பார்த்தா ஓம் வரும் வெளிச்சத்துக்கு. இயற்கை. இயற்கைங்கிறது ஒன்றும் இல்லை இதுல, ஆகவே இயற்கைங்கிறது வராது. எண்ணெய். எண்ணெய்ங்கிறது இதுக்கும் இதுக்கும் தான் எண்ணெய் வரும், ஆனா இதுக்கு எண்ணெய் இல்லை, சரியா? அப்படின்னு சொன்னா இந்த இதுக்கு வராதுக்கான எண்ணெய் வராது. அவை மூணும் வந்து ஒளிங்கிறதுக்கு வெளிச்சத்துக்கு வந்து மூணும் வரும், அதால விட வந்து முதலாவது சரியான விட. ரைட். 29வதுக்கு ஆன்சர் சொல்றால்
அன்ஷிப் 29வதுக்கு முதலாவது சார். முதலாவது. ரைட். அத்தியா இருக்கிறீங்களா? அத்தி எல்லாம் போல ரைட் இருக்கிறீங்க. ரைட் ரைட். நீங்க சொல்லுங்க இதை ஏன் முதலாவது வரும் விட உங்களோட விட என்ன எடுத்தீங்க? முதலாவது. அத்தியா உங்களோட விட மூணாவதா? முதலாவது சார். முதலாவது. ஏன் முதலாவது எடுத்தீங்க? நொலும்பு குத்துனாலே நோய் வரும் சார். உணவுல இலையான் மூச்சான நோய் வரும். கரப்பான் மூச்சான நோய் வரும் சார். வெரி குட். ரைட். இதைத்தான் எதிர்பார்த்தேன். ரைட். நோய்ங்கிறது மூணுக்கும் வரும். நீர்ங்கிறது இதுலதான் இது உற்பத்தி ஆகிறது. மற்றது வந்துட்டு இது வராது. இரவுங்கிறது இந்த இலையானங்கிறது இரவையில வராது. இது ரெண்டும் வந்து இரவையில வரும், இது வராது. ஆகவே இது ரெண்டும் வந்துட்டு பொருத்தம் இல்லை. நோய்ங்கிறது வந்து மூணுக்கும் செட் ஆகும். அதால 29க்கு மூணாவது. ரைட். அடுத்தது ஒரு 5 நிமிஷத்துக்கு கீழே உள்ள 37ஐயும் பார்ப்போம். ரைட்டா? 35 வரைக்கும் பார்ப்போம். ரைட். அடுத்தது இது முக்கியமானது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த இதுல வந்து தரப்பட்டுள்ள உருக்களுக்கு பொருத்தமாக முறையே. ரைட். இதுக்கு தான் முக்கியமானது முறையே என்று சொல்லி சொன்னா, முதலாவது தார ஆன்சர் முதலாவதுக்கு, ரெண்டாவது தார ஆன்சர் ரெண்டாவதுக்கு, மூணாவது தார ஆன்சர் மூணாவதுக்கு. இதைத்தான் சொல்றேன் என்னண்டா முறையே என்று சொல்றது. இது நல்லா கவனிச்சு கொள்ளணும். சும்மா எது சில ஆட்களுக்கு விளங்காம இருக்கும். என்ன இதுக்கு பொருத்தம்னு சொல்லி போட்டு இப்ப சொன்னா, நான் ஏற்கனவே முதலாவது ஸ்டார்ட்லையும் சொன்னேன். நான் என்னண்டா முறையே என்று சொன்னா முதலாவது படத்துக்கு முதலாவது தரப்பட்டது. சரியா? இப்ப பாப்போம் தரப்பட்ட ஒருக்களுக்கு முதலாவது 30வது கேள்வி. 30வது கேள்வி இதுக்கு ஆன்சர் எடுத்தாலும் வந்துட்டு நீங்க என்ன மாதிரி ஆன்சர் எடுத்தீங்க என்று பார்ப்போம். இதுல வந்து நீங்க மைக் ஆன் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லுங்க என்ன ஆன்சர் எடுத்தீங்க? இரண்டாவது சார். இரண்டாவதாம். பாப்போம். இப்ப பாப்போம் அவர் ரெண்டாவது ஆன்சர் எடுத்திருக்கான்னு சொல்லிக்கிறா. ரைட். ரெண்டாவது நான் போட்டு காட்டிக்கேன் எப்படின்னு பார்ப்போம். ரைட். சரியாவதான்னு பார்ப்போம். இது கண்ணுக்கு வந்து பார்த்தல். ஓகே. காதுக்கு கேட்டல் இருக்கணும். ஓகே. மூக்குக்கு நுகர்தல் இருக்கணும். ஓகே. அப்ப இப்ப எடுத்தது சரி. சரியா? ரைட். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் மூணாவது எடுத்துட்டாரு வைங்க. முதலாவது பார்த்த உடனே ரைட் இது பார்த்தல் இருக்குது. ரைட். இது பார்த்தல். ரைட். அடுத்தது இதை மட்டும் பார்த்தல் இதை மூணாவது அடிச்சாருன்னு சொன்னா, இந்த அடிக்கிற ரெண்டாவது காதுக்கு நுகர்தல் வருமா? வராது. சரியா? அப்ப நாம என்ன செய்யணும்டா, ஃபர்ஸ்டுக்கு முறையே தரப்பட்டா ஒவ்வொன்றும் எது எதுக்கு என்று கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இப்ப இதுக்கு என்ன விடைன்னு சொன்னா ரெண்டாவது விடைங்கிறது சரியான விடை. ரைட். அடுத்தது வந்து 31வதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய லிபிகா. லிபிகா ஆன்சர். சார் முதலாவது சார். ரைட். முதலாவது. அக்ஷயத்தை கூட ஆன்சர். அக்ஷயத்திர ஆன்சர். முதலாவது சார். முதலாவது. பாப்போம் சரியானோட்டும். முதலாவது எழுதுறதுக்கு, அடுத்தது மணி அடித்தலுக்கு, அடுத்தது மோதிரம் அணிகிறதுக்கு. அப்ப மூணும் செட் அரைக்குது. அதால முதலாவது விட. ரைட். அடுத்தது 32வதுக்கு. 32வதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய சனா. மூணாவது சனா. இப்ப நான் யார்கிட்ட கேட்கணும், அவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். மத்த ஆட்கள் ஒருத்தருக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. ரைட். மூணாவது சொல்றாங்க.
முதலாவது ரைட் முதலாவது சொல்றாங்க சரியாண்டு பார்ப்போம். இதுக்கு வந்து முதலாவது மனித வலு ரைட் ஓகே இருக்கு. அடுத்தது இது வந்துட்டு என்ன எரிபொருள் என்று சொல்லிப்பட்டிருக்குது ரைட் இது எரிபொருள் ஓகே. அடுத்தது வந்து இது மின்சாரம் கரண்ட்லங்கிறதுக்கு சொல்லிக்கிறாங்க இதுவும் சரி. ஆகவே மூணும் சரியா இருக்குது ஓகே அவ சொன்ன விட சரி ரைட். இப்ப வந்து 33ஆவதுக்கு 33ஆவதுக்கு ஆன்சர் சொல்றால் சஹரா ரியாஸ். 33ஆவது ரைட் என்ன விட சொல்லுவார்? மூன்றாவது. மூணாவது ரைட் இதானே மூணாவது ரைட் சரியாண்டு பார்ப்போம். ஆமை நகர்தலுக்கு வரும் ஓகே. மீன் நீந்துறது ஓகே. இது வந்து ஓடுற ரைட் ஓகே வெரி குட். மூணாவது விட சொன்னது சரியான விட ரைட். முதலாவது ஒரு ஆள் எடுத்திருந்தாருண்டா நீந்துற ஆமை இல்ல. அடுத்து மீன் நகர்ங்கிறது வராது. இது ஓடுறங்கிறது வரும். இது ரெண்டு மாறி மாறி வரும். அப்ப இதுக்கு 33 விட வந்து மூணாவது ரைட். 34ஆவதுக்கு ஆன்சர் சொல்றீங்க யாருன்னு சொன்னா அஹ்னப். அஹ்னப் 34க்கு அஹ்னப்ட ஆன்சர் இல்ல. யாரஸ்வின் 34க்கு ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டாவது விட சார். ரெண்டாவதான் இதா என்ன பாப்போம் செட் ஆகி பாப்போம் ரைட். ஒன்று ஊனுண்ணி வரும். இது வந்து தாவர உண்ணி ரைட் பழங்களை சாப்பிட்றதுக்காக வேண்டி தாவர உண்ணி சொல்லியிருக்காரு ஓகே. கோழி அனைத்து உண்ணி ஓகே ரைட் ஓகே. அப்ப அவர் சொல்ற விட சரி வந்து ரெண்டாவது விட சரியான விட 34க்கு ரெண்டாவது ஓகே ரைட். இது வந்து 35ஆவதுக்கு விட சொல்றால் சஹா சைனப். 35ஆவதுக்கு விட சொல்றால் சஹா சைனப். ஒன்னாவது சார். மூணாவதா முதலாவது சார். முதலாவது சரி பாப்போம். முதலாவது சரியாண்டு பார்ப்போம். முதலாவது தோற்கருவி ரைட் ஓகே. ரெண்டு சைட்டும் வந்து இதால வந்து தோலால தான் பொருத்தப்படும். அப்ப வந்து தோற்கருவி. இது வந்து நரம்பு கருவி ஓகே இதுவும் சரி. அடுத்து வந்து காற்று துளைக்கருவி காற்றால இயங்குறதுனால காற்று துளைக்கருவி ரைட். மூணும் வந்து செட் ஆகுது அதனால முதலாவது விட ரைட். அடுத்தது 36ஆவதுக்கு விட சொல்றால் வந்து நஸ்திகா இல்ல சாரி ரூமி லுக்மான் ரூமி பட் இன்னும் கேட்கல. 36ஆவதுக்கு சொல்லுங்க ரூமி. முதலாவதா ஒன்னாவது சார். எத்தனையாவது? ஒன்னாவது. மூணாவதா? ஒன்னாவது. முதலாவது. ரைட். இப்ப ஒரு ஆள் வந்து முதலாவது இன்னொரு ஆள் சொல்றாரு மூணாவதுன்னு சொல்றாரு சரியா. நம்ம பிள்ளையையும் பார்க்க தானே வேணும் ரைட். ஒரு ஆள் மூணாவதுன்னு சொன்னா அதை நாம செக் பண்ணி பார்ப்போம். இது முதலாவது பட முறையேதனே இது ஒற்றையன் ஒண்டா ரைட் இது ஓகே சரியா ஒற்றையன். அடுத்தது ரெண்டாவது சதுரன். இது வந்து சதுர எண்ணா ரெண்டு பார்த்தா இதாய்க்கிற 10 வந்து சதுர எண் இல்ல. சதுர எண் என்ன வரும் சொன்னா ஒண்ட அளவைக்குன்னா ஒன்று இதைத்தான் சதுர எண். ரெண்டு அளவைக்குன்னா 4 இது சதுர எண். 3 அளவைக்குன்னா 9 இது சதுர எண். அடுத்த 4 அளவைக்குன்னா 16 இது சதுர எண். 5 அளவிற்குன்னா 25 இது சதுர எண். என்ன அந்த நம்பரோ அதே நம்பர் அளவு பிரிக்கிறது சதுர எண் சரியா. இப்ப சதுர எண்ணா 1 4 9 16 25 இப்படி வாரதும் சதுர எண். அப்ப இந்த சதுர எண்ணுக்கு இது 10ங்கிறது வராது. அதனால மூணாவது விட வராது. இன்னொரு ஆள் வந்துட்டு முதலாவது சொல்றாரு ரைட். அவர் சொன்னார் ஏற்கனவே வந்துட்டு முதலாவது சொன்னாரு. அப்ப ஒற்றையன் சரியாண்டு பார்ப்போம். இது வந்துட்டு ஒற்றையன் ஓகே வருது. இரட்டை எண் இது வந்துட்டு 10ங்கிறது இரட்டை எண் தானே ரைட் அதுவும் சரி. சதுர எண்ணுங்கிறது 1
அடுத்தது 4, அடுத்தது 9, 16, 25. 16ங்கிறது சதுர எண். ரைட், அதுவும் சரி. ஆகவே விட வந்து முதலாவது விட சரியான விடையாக இருக்குது. ரைட், 36ஓட முடிப்போம். சரியா? அடுத்த கிளாஸ் வந்து நாம என்ன செய்வோம்? 7 மாணாக்கள் இப்ப வந்து நான் பேப்பர் போடுறேன். 7 மண்டா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து போட்டு இந்த பேப்பருக்குரிய ஆன்சரை நீங்க செய்து பாருங்க. செய்து பார்த்து ஆன்லைன்ல நான் வந்து இது போட்டிக்கிறேன். விட அனுப்புறதுக்குரிய ஃபார்ம் வந்து 7 மண்டா நீங்க அந்த அதுல ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணி அவடத்தை நீங்க எத்தனை மார்க்ஸ்ன்னு சொல்லி நீங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அதுல அந்த ஸ்கீம்ல என்ன ஆன்சர் கொடுத்திருக்கிறோனோ அதே ஆன்சர் தான் வந்து நான் அந்த விடைக்கும் கொடுத்திருக்கிறேன். ஆனா சம்டைம் வந்து 1, 2 வந்துட்டு சில டைம்ல அப்படி ஆன்சர் மாறும். நான் வந்து ஆன்சரை வந்து எது சரின்னு சொல்லி போட்டு